அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பீஃப் கிரேவியும் ஹோம்மேட் குப்பூஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 kg வந்து பீஃப் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வந்து எடுத்து அதை கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கறிவேப்பிலை வந்து ஒரு கையளவுக்கு வந்து அதையும் சேர்த்துக்கணும். அடுத்து வந்து கொஞ்சோல ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சோல மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கையால் வந்து நல்லா இந்த பீஃபு இந்த வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த எல்லாத்தையுமே வந்து குக்கரில் வந்து நம்ம வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பீஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் விசில் வந்து அதிகமாக விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் நோன்பு எந்த மாதிரி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லா போயிட்டுருக்கு. எல்லோரும் நோம்பில் நல்லபடியாக அமல்கள் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் நோன்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயத்தோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதோட லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம். இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து எடுத்து அதையும் வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். பீஃப் கிரேவியோட குப்பூஸ் வச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பூஸ் வந்து கடையில் வாங்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து குப்பூஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாஃப்டாகவும் இருக்கும் குப்பூஸு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பூஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட வந்து கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா பெப்பர் வந்து ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூனு, ரெண்டையும் வந்து வெறும் கடாயில் நல்லா வந்து வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சோல மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்ததுக்கப்புறவு நம்ம வந்து வேக வச்ச பீஃபை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் வேக வச்ச அந்த தண்ணியும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது நல்லா கொதிக்க விட்ட உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்தது நீங்கள் வந்து பீஃப் கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் வந்து சுற்றி பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கிரேவியோட மனமே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இந்த கிரேவி வந்து இதோட வந்து இந்த மிளகும் அப்புறம் வந்து நம்ம வந்து சோம்பும் நம்ம வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பொடி போட்டது ரொம்ப வந்து மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. உங்கள்கிட்ட பேசிகிட்டே அந்த குப்பூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குப்பூஸ் வீடியோ வந்து நான் எடுக்கலை. இன்ஷா அல்லாஹ் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குப்பூஸ் வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதை வந்து எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இருக்கவே மாட்டேக்கு.
நோம்பில் வந்து அதிகமாக நம்ம வந்து குரான் ஓதுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன், ஆனால் எடிட் பண்ண தான் டைம் இருக்க மாட்டேக்கு. இப்போ வந்து குப்பூஸும் வித் பீஃப் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி